Hello everyone. Very good evening all of you. Hope அனைவரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கான ஒரு அடித்தளமாக இந்த 7 சிஸ்டம்ஸ் அல்லது நாபி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இலவச அடிப்படை அறிமுக வகுப்புகள் கண்டிப்பாக நிச்சயமாக அனைவருக்கும் பயனளிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த 7 சிஸ்டம்ஸ் அல்லது நாபி சக்கரம் அல்லது 7 சக்ராஸ் இதனுடைய இலவச அடிப்படை அறிமுக வகுப்புகளில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்திலையும் ஏதோ ஒரு நாளில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே அது ஒரு 1 வீக்குக்கு மேலே லாஸ்ட் செஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நம்ம இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இதோட நம்ம இந்த 3rd கிளாஸ் பகுதி 3 அல்லது பார்ட் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அப்போ நமக்கு நாபி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கியம் சரியா இருக்கணும், ஞாபகம் வரணும். அப்போ நாம நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் எது எப்படி இருந்தாலும் பசி என்று சொல்லக்கூடிய உணர்வும் தூக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உறக்கம் என்று இருக்கக்கூடிய அந்த உணர்வும் பாத்தீங்கன்னா இயற்கையாக எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு அற்புதமான விஷயம். ஆனா எத்தனை பேர் இந்த பசி என்று சொல்லக்கூடிய அந்த இறை உணவாக நம்ம பசித்து ரசித்து ருசித்து புசிக்கிறோம் அப்படிங்கிறதுல சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்மளே நம்ம ரீசெக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொன்னு, நமக்கு இந்த நாபி சிஸ்டம் இதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பசி அல்லது இறை என்று சொல்லக்கூடிய உணவு முறைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக நாம உறக்கம் என்பதற்கும் கொடுக்கணும். அப்போ பசி என்று சொல்லக்கூடிய உணவு, ஓய்வு என்று சொல்லக்கூடிய உறக்கம். பசி, ஓய்வு, உணவு, உறக்கம், இந்த 2 விஷயங்களில் நாம இந்த குறிப்பிட்ட இந்த 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம் இரவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 24 hours, அதாவது ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல நாம இந்த பசி மற்றும் ஓய்வு, உணவு மற்றும் உறக்கம், இந்த 2 விஷயங்கள் நாம எந்த அளவுக்கு சரியா இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சரியா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது மீன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 6:30 7 o'clock கிளம்பிடணும். பசிச்சாலும் பசிக்கலைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் டைமிங் இருந்ததுன்னா அந்த 1 to 2 லஞ்ச் பிரேக் அல்லது 12:30 to 2:30 லஞ்ச் பிரேக் அப்படின்னா அந்த லஞ்ச் பிரேக்ல மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய உடல் வாகனுடைய அமைப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தருடைய புரிதல்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் காமனா ஜென்ரலா அப்படிங்கிற மாதிரி நேரத்தை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம உணவுல எடுக்கணும், அல்லது இந்த டைம் ஆயிடுச்சு நம்ம போய் தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது எந்திரிக்கிறதும் சேம் அதே மாதிரி தான். 4:30க்கு எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும், 6 o'clock எந்திரிக்கணும், இல்ல மார்னிங் 10 o'clock 11 o'clock எந்திரிக்கிறாங்க, லேட்டா எந்திரிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம். இப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த உடல் அறிவு மனம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பசியினுடைய தன்மையும் இந்த ஓய்வு என்று சொல்லக்கூடிய இந்த உறக்கத்தினுடைய தன்மையும் ஒருத்தருக்கு நிச்சயமா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். அப்ப நமக்கு எப்படி அந்த விஷயங்கள் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட பகல் இரவு இரண்டும் சேர்ந்து அந்த ஒரு நாள் ஒரு 24 hours நம்ம இந்த உடல் அறிவு மனம் இது நம்ம எப்படி டாலரபிள் லிமிட்டுக்குள்ள சரியா பேலன்ஸ்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இப்போ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஒரு பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடணும், ரொம்ப காலங்கள் ரொம்ப ஃபாஸ்டா போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னதான் அதனுடைய தேவைகளுக்கு நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலும், எங்க எவ்வளவு தூரம் நம்ம பொருளாதாரத்தை தேடியோ அல்லது நேரம் ரொம்ப ஸ்பீடா போகுதுங்கிற மாதிரி நம்ம சொசைட்டி சார்ந்து ரன் ஆயிட்டு இருந்தாலும், கடைசியா அல்டிமேட்டா திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அவர்களுடைய உடல் அல்லது உடலுடைய மொழிகள் என்ன வெளிப்படுத்துதோ அதுக்கு மட்டும்தான் அவங்க
ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியான சூழல்களை வந்து நம்ம ஆளாயிடுவோம். அப்போ ஹெவியா ஒர்க் இருக்கு சார், 40 நாளைக்கு கண்டினியூஸா மீட்டிங் இருக்கு, ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் வந்து உடம்பு சரியில்லாம வந்துடுது, ஒரு ஐசியூல அட்மிட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த 25th டேக்கு அப்புறம் அவங்களால நிச்சயமா வந்து அந்த மீட்டிங்கை வந்து அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த உடலுங்கிறது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஐசியூல இருக்கக்கூடிய கண்டிஷன் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு பொருளாதாரம் சார்ந்து, உறவு முறைகள் சார்ந்து, குடும்பம் சார்ந்து நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும், அந்த கடைசியா அவங்களுடைய தனிப்பட்ட உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து உடலினுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு அற்புதமான தன்மை. இதுதான் வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம உடல், அறிவு, மனம் இந்த 3 விஷயங்களை சார்ந்தும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு டாலரபிள் லிமிட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கன்சிஸ்டண்டா வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்ல நம்ம அஸ்ட்ராலஜில சொல்ற மாதிரி, ஜோதிடத்துல சொல்ற மாதிரி மண்டே என்ன இப்படி, சண்டே என்ன இப்படி அந்த மாதிரி கிடையாது. எந்த நாள் எப்படி இருந்தாலும் சரி, நேரங்கள் வந்து நமக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம மனம் நிறைவாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்காக வந்து நம்ம வந்து வாய் விட்டு வந்து அப்படியே சிரிக்கணும் சார், இல்ல கண்ணீர் விட்டு அப்படியே நான் வந்து அழணும், லாஃபிங் தெரப்பி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நம்ம அழுதாலும் சிரிச்சாலும் அமைதியா இருந்தாலும் நாம மனதளவுல வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைவா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இங்க வந்து சந்தோஷம், ஆனந்தம் அப்படிங்கிறது கிடையாது, மனதளவுல ஒரு நிறைவுத்தன்மை அப்படிங்கிறது. இப்ப மன நிறைவு அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அப்ப நம்ம எஸ்டர்டே செஷன்ல வந்து பார்த்திருந்தோம், தச வாழ்க்கையில வந்து நிறைவு காற்று சமானன் வாயு வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்போ நிரம்புதல், நிறைவு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்ப உடலை பொறுத்தவரையில் நம்ம எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம போதும் என்று பிரதானமா வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல முதன்மையானது எதுன்னு சொன்னா, நம்முடைய உணவு, பசி சார்ந்த விஷயம். வயிறு ஃபுல்லாயிடுச்சு, நிரம்பிடுச்சு, நிறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பிசிக்கல் பாடி சார்ந்து வந்து நமக்கு அந்த பசி என்று சொல்லக்கூடிய உணர்வுல வந்து நமக்கு போதும் அப்படிங்கறது வந்து நம்மளால வந்து ரிவீல் பண்ண முடியுது. ஆனா ஒரு டைம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த முறை நமக்கு பசிக்காம இருக்கிறது கிடையாது. மறுபடியும் அடுத்த வேலைக்கு வந்து பசிக்கும். அடுத்த வேலைக்கு அதே மாதிரி நம்ம உணவு எடுக்கணும், மறுபடியும் வந்து நிரம்பும். இப்ப அது போல வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸா நம்முடைய உடல், அறிவு, மனம் இந்த 3 விஷயங்களையும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டுக்காம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம இந்த உடல், அறிவு, மனம் சார்ந்த 3 விஷயங்களையும் நாம சரியான சமநிலையத்தோட பயணம் செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரு உண்மையான ஞானம், உண்மையான தெளிவு, உண்மையான அமைதித்தன்மை அப்படிங்கிறது இந்த உடல், அறிவு, மனம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக 100% அனைவருக்குமே கிடைக்கும். இந்த ஒரு தெளிவான புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவுதான் புத்தகங்களை படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் ஞானம் பெற்றிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம உடலை பத்தி வந்து ஒவ்வொரு செல்களை பத்தி படிச்சிருந்தாலும் சரிதான், நமக்கு அது ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றமான தன்மைகளை வந்து கொடுக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம செஷன் ரிலேட்டடா வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா நாம இந்த நாபி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அந்த 10ங்கிறது வந்து அது எதுவா வேணா இருந்துட்டு போகலாம். ஆனா அது இந்த நாபி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது 7 சக்ராஸ்க்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லிமிட்டடா வந்து இந்த சக்கரான இதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம இன்னும் வந்து ப்ராடர் திங்கிங்ல யோசனை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால இந்த நாபி சிஸ்டமை சரியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப அந்த அந்த 10ன்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த நாபி சிஸ்டம்ல வந்து அது எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே வந்து நம்ம நிறைய பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த 10ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு லெமன், எலுமிச்சையோட எப்படி வந்து சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல பிரெக்னன்சி என்று சொல்லக்கூடிய விஷயங்களோடவும்
நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நமக்கு இந்த பிக்சர்ல ஷோ பண்ணியிருக்கக்கூடிய இமேஜோ அல்லது இந்த குறிப்பிட்ட ஒரு நபரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க 10 தலைங்கிறது 10 தலை ரெப்ரசென்ட் பண்றதா இல்லாம அந்த 10 குணங்களை அல்லது 10 விஷயங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 10ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல வந்து நம்ம பார்க்கிறோம். இத்தனை நாளுமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த தன்மையில இந்த கோணத்துல நாம ரிலேட் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இதற்கு அப்பாற்பட்டு நம்ம ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு விஷயம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நாம தேடக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு கண் முன்னாடியே வந்து நமக்கு மிக மிக அருகாமையிலேயே இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து ரிலேட் பண்ணி பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த தகுதியும் அந்த தெளிவு மட்டும் நமக்கு இருந்தா போதும். அனைத்து விஷயங்களுமே எல்லாருக்குமே சாத்தியமாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பிக்சர்ல ஷோ பண்ணிருக்கக்கூடிய அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க வாசிக்க முடியுமா? யாராவது வாசிக்க முடியுமா? Lust, anger, delusion, greed, pride, envy, the mind, intellect, will, ego. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், ரொம்ப எக்ஸலண்டா, ரொம்ப அருமையா தெளிவா வந்து வாசிச்சிருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ மேடம். இப்போ இதுல நமக்கு நாபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய பெயர்கள் வந்து இருந்திருக்கும். எனர்ஜி சிஸ்டம், பவர் சிஸ்டம், மிராக்கல் சிஸ்டம், டி சிஸ்டம், டிஇஇ டி சிஸ்டம், சோலார் சிஸ்டம், மசில் சிஸ்டம், சென்டர் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய பார்த்திருந்தோம். அதுல ஒரு குறிப்பிடும்படியான ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா மைண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மைண்ட், தி மைண்ட். எப்ப இது நம்ம ஒரு சிஸ்டத்துல அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களோட நீங்க கனெக்ட் பண்ணாலும் சரி, அல்லது இங்க குறிப்பிடக்கூடிய 10 விஷயங்கள் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, முழுவதுமாக நமக்கு இந்த நாபி சிஸ்டத்தோட இதனுடைய அனைத்து தன்மைகளும் பொருந்தி போகக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப அந்த அளவுக்கு வந்து நம்ம அன்றாட லைஃப்ல வந்து தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றும் எப்படி வந்து இந்த 10 விதமான தன்மைகளோட இந்த நாபி சிஸ்டமோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த ஒரு தெளிவு மட்டும் இருந்தா போதும். அதோட வந்து நீங்க சேர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க லைஃப்ல வந்து மூவ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து புரிதல் ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை பத்தி உங்களுக்கு அந்த ஆழ்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தெளிவு மற்றும் ஞானத்தை கொடுப்பதன் மூலியமாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உடல் அறிவு மனம் சார்ந்த விஷயங்களை ஒரு நல்ல முன்னேற்றங்களை நிச்சயமாக ஒவ்வொருத்தராலும் அடைய முடியும். சரி, அப்ப நமக்கு இந்த பிரதானமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ராவனுடைய 10 தலைகள் 10 கான்செப்ட் அப்படிங்கிறதும், அப்புறம் நம்ம எலுமிச்சையை பத்தி சொல்லியிருப்போம், அது சார்ந்த விஷயங்களும், அதற்கு அடுத்து பிரெக்னன்சி சொல்லியிருப்போம், அந்த பிரெக்னன்சி சார்ந்த விஷயங்களும், அதே போல பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்றும் சொல்லக்கூடிய விஷயங்களும், பிரதானமாக இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள் அப்படிங்கறத நீங்க
நாபி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துல வரணும். எப்ப எங்க எது நம்ம நாபி சிஸ்டம் அல்லது மைய சக்கரம், நாபி சக்கரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலே இந்த 4 விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தை பத்தியும் நம்ம ஏன் வந்து சக்ராஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா சிஸ்டம்னு ஏன் சொல்றோம், அதே போல சக்ராஸ் அப்படிங்கிற தாண்டி வந்து நம்ம இந்த பார்க்கக்கூடிய சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து ப்ராடரா வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஏன் அதை விட வந்து ரொம்ப அதிகப்படியான நிலையில வந்து இந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம், நாபி சிஸ்டம் சொல்றோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த சோலார் பிளெக்சஸ் அல்லது சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நாபி சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மசில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னும் சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த இமேஜ் ஷோ பண்ணும்போது ஏன் வந்து நாபி சிஸ்டம் பத்தி நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்குமே மிக மிக எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம நாபி சிஸ்டம், சோலார் பிளெக்சஸ் அல்லது மணிப்பூரக சிஸ்டம், இங்க நாபி சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துக்காக மட்டும்தான் நம்ம சோலார் சிஸ்டம்னு சொல்லியோ அல்லது மணிப்பூரக சிஸ்டம் அப்படின்னு சொல்லியோ அல்லது தேர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியோ நம்ம சொல்றோம். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், எனர்ஜி சிஸ்டம், மசில் சிஸ்டம். இப்ப நமக்கு எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே வந்து அது உடல் சார்ந்த எனர்ஜியா இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்த எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் குறிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுல நம்ம முக்கியமாக இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய மசில்ஸ் இது சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மிக மிக எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். சரி, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 2-3 செஷன்ல வந்து நிறையவே பார்த்திருக்கோம். அதனால நம்ம திரும்ப திரும்ப அதே கான்செப்ட் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி செஷன்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். Just a minute. சரி, இப்ப இதுல நம்ம இந்த நாபி சக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த நாபி சிஸ்டம் இதை வேற என்னென்ன பெயர்கள் எல்லாம் நம்ம அழைக்கலாம், என்னென்ன சிஸ்டமாவெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா மைண்ட் சிஸ்டம். இதுதான் இதுக்கு முன்னாடி இமேஜ்ல வந்து நான் போட்டிருந்தேன். இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லும் போது பிரதானமா நம்ம பிரைமரி நம்ம வந்து மைண்ட் சிஸ்டம். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மைண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களோட பொருந்தி போகக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த நாபி சிஸ்டம். எஸ், யாராவது ஒருத்தவங்க இந்த 2 விஷயங்களும் அகைன் வந்து வாசிக்க முடியுமா? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்ததுதான். பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு சில நபர்கள் வந்து புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால கைண்ட்லி யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடியது, அதுக்கு அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைட். எஸ், எனிவன்? Mind, energy, power, solar, main, special, miracle, digestion, navel, navi, inner, heat, tea. வெரி குட் மேம். சரி, அதே மாதிரி இந்த ரைட் சைடுல இருக்கிறத கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? Process, action, thought,
maintain balance, leader, clarity, confidence, courage, stability, action, and development, self. ஸோ அப்போ நம்ம இந்த மேடம் வாசிச்சிருந்தேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ மேடம் வாசிச்சிருந்த அனைத்து விதமான விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதானமான மிக மிக முக்கியமான சிஸ்டம் எதுன்னு சொன்னா நாபி சிஸ்டம் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வகுப்புகளுமே ப்ரீவியஸ் செஷன்ல வந்து நிறைய சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த 7 சிஸ்டம்ஸ் அல்லது 7 சக்ராஸ்ல இந்த 3 சிஸ்டமை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். அல்லது இந்த 3 சிஸ்டமை நம்ம வந்து பேலன்ஸ்டா வச்சிருந்தா மட்டுமே போதும். மற்ற சிஸ்டமை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மூலாதார சக்ரா அல்லது ரூட் சக்ரா என்று சொல்லக்கூடிய சர்வைவல் சிஸ்டம். அடுத்ததாக செகண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானம் அல்லது சேக்ரல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஃபீலிங்ஸ் சிஸ்டம். அதற்கடுத்து தேர்ட் சிஸ்டம் சோலார் பிளக்ஸஸ் சிஸ்டம் அல்லது நாபி சிஸ்டம் அல்லது மணிப்பூரக சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய த மைண்ட் சிஸ்டம், தி பவர் சிஸ்டம், த எனர்ஜி சிஸ்டம், தி ப்ராசஸ் சிஸ்டம், த ஆக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தி தாட் சிஸ்டம், தி டைஜஷன் சிஸ்டம், த இன்னர் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து பல்வேறு விதங்களோட இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் செஷன்லேயே வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான், எதுவுமே வந்து புதுசு கிடையாது. இப்போ நம்ம பார்த்து வரல அனைத்து விஷயங்களுமே நம்ம ப்ரீவியஸ் எல்லா கிளாஸஸ்லையும் எல்லா செஷன்லையும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இப்போதைக்கு இன்றைய வகுப்பில் நம்ம இன்னும் வந்து மேலும் வேற என்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையாக அந்த நாபி சிஸ்டம் பத்தி புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ நமக்கு இந்த 5 சென்சஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும் எல்லாருக்கும். Five senses: taste, hearing, sight, smell, touch. இதுல நம்ம இப்ப டேஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன உறுப்பு வந்து அங்க பிரதானமா வந்து நமக்கு வந்து பயன்படும்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? டேஸ்ட் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு உறுப்பு வந்து அங்க நம்ம மையப்படுத்தி சொல்லுவோம்? டேஸ்ட், சுவை அப்படின்னு சொன்னாலே எஸ். Tongue. ஓகே, வெரி குட், தேங்க்யூ மேடம். அப்போ நமக்கு இந்த நாக்கு, இதை பொதுவாக நம்ம 5 சென்சஸ் அப்படின்னு பார்த்தாலும் சரி, அல்லது இங்க நம்ம புரிதலுக்காக இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி வந்து மசில் சிஸ்டம்ங்கிறது ஏன் வந்து பெருசா சொல்லணும், அல்லது வந்து எனர்ஜி சிஸ்டம் ஏன் சொல்லணும், அல்லது பவர் சிஸ்டம் ஏன் சொல்லணும், இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிக மிக எளிமையாக புரியும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இன்னும் வந்து நம்ம இன்டெப்தா போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புலன்பட ஆரம்பிக்கும். அப்புறம் நமக்கு இது நாக்கினுடைய இதனுடைய அமைப்பை சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உள்நாக்கு, வெளிநாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். இதுல வந்து நமக்கு இந்த ஒரு முறை வந்து நம்ம நாக்கை வந்து சுவைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது நம்ம ஒரு உணவை எடுக்கும்போது வந்து மெல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது பேசும்பொழுது நம்முடைய நாக்கினுடைய அசைவுகளா இருந்தாலும் சரி, அங்க வெறும் அந்த நாக்கினுடைய மூமெண்ட் மட்டும் இருக்காது, நாக்கோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மசில்ஸும் கனெக்ட் ஆகும். இந்த மசில்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடியது அந்த டங்கோட சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த மசில்ஸோட தன்மைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி பார்த்துருப்போம் நிறைய கிளாஸஸ்ல. அந்த வேகஸ் நர்வ் சிஸ்டமோட டைரக்டா வந்து கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமாக இந்த நாக்கினுடைய அந்த தசைகளுடைய அமைப்பினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நம்ம எதையும் என்ன சொல்றாங்க, 1க்கு 2 முறை வந்து
சிந்தித்து பேசணும். என்ன பேச போறோம்னு திங்க் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி நாக்கினுடைய அசைவுகளுக்கும் நம்முடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ் அல்லது நம்முடைய மூளைகளுக்கும் இந்த வேகஸ் நர்வ் மூலமாக நமக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு உணவை எடுத்து வந்து மெல்லும் போதும் சரி, அல்லது நம்ம ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம தெரிவிக்கும் போதும் சரி, நமக்கு அந்த வேகஸ் நர்வ் மூலமாக நமக்கு மூளையினுடைய பல்வேறு செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் தூண்டப்படும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம ஒரு உணவை எடுத்து வந்து நாக்குல வச்சோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சுவை உடனே வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி மெய் மறந்து அந்த சுவைக்கு வந்து அடிமை ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமா வந்து ரசிச்சு சாப்பிட்டு இருப்போம். அந்த ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் பின்னாடி அந்த மூளையினுடைய தொடர்பு அந்த வேகஸ் நர்வ் மூலியமாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பேசும்பொழுதும் நம்ம என்ன சிந்திச்சு பேசுறோம், என்ன விஷயங்களை சொல்ல வரோம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தொடர்புகள் எல்லாம் வந்து பிரதானமாக அந்த என்னதான் வேகஸ் நர்வ்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் அந்த வேகஸ் நர்வுக்கும் நம்முடைய இந்த நாக்கினுடைய அமைப்புக்கும் வந்து பிரதானமான அந்த இணைப்பை ஏற்படுத்தக்கூடியதுல இந்த தசைகளினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் வந்து நம்ம பசித்து ரசித்து ருசித்து புசிக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம வந்து ரசிக்கணும், அட் த சேம் டைம் வந்து ருசிக்கணும். இப்போ பசித்து புசி சிம்பிளா முடிஞ்சது. நல்லா பசி எடுத்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப நல்லா பசி எடுத்து நம்ம அந்த சாப்பிடக்கூடியது எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம ரசிக்கணும். அந்த உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக அந்த உணர்வுகளை வந்து நம்ம அந்த உணவோட சேர்த்து வந்து நம்ம நாக்கின் மூலியமாக நமக்கு அதை சரியா வந்து சுவைக்க தெரியணும், அதை சென்ஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி வெறும் பசிக்கு நம்ம புசிக்கிறோம், பசிச்சா நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உணவை நம்ம எடுக்கும் போதும் வந்து ரசித்து ருசித்து எடுக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாக்கினுடைய அந்த ரசிக்கும் ருசிக்கும் தன்மை அப்படிங்கிறது இந்த பல்வேறு மசில்ஸோட இயக்கங்களுடைய கனெக்டிவிட்டினால வேகஸ் நர்வோட கனெக்ட் ஆகி நம்முடைய மூளையினுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளையும் பேலன்ஸா வச்சுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுவாங்க, அளவோட பேசணும், அளவோட சாப்பிடணும், இப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அன்லிமிட்டெட் அப்படிங்கிற பேர்ல கட்டுன்னு கட்ட வேண்டியது இல்லை. நம்ம அளவோட பேசணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன விஷயங்கள் நமக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம தெளிவே இல்லாம வந்து ஊர் கதை பேசுறோம், உலக கதை பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம அன்வான்டான விஷயங்களுக்காக நம்ம நம்முடைய இந்த நாக்கினுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில வந்து பயன்படுத்திட்டு இருப்போம். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தான், அதை நம்ம இன்டெப்தா தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொன்றும் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களோட தொடர்பு படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த நாபி சிஸ்டமோட நமக்கு இப்ப நாபி அப்படின்னு சொன்னா நமக்கு தொப்புள் பகுதி அப்படிங்கிறது தெரியணும். எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி வந்து தொப்புளுக்கு மேலவா கீழவா மணிப்பூரக சக்கரமா அல்லது வந்து சுவாதிஷ்டான சக்கரமா அப்படிங்கிறத விட்டுட்டு நாபி சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை 7 சக்கராஸ் அடிப்படையில புரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன சொல்றோம், சோலார் பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஒரிஜினல் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் அல்லது அனைத்து உறுப்புகளும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தொப்புளுக்கு மேல, தொப்புளுக்கு கீழே, தொப்புளுக்கு இந்த பக்கம், தொப்புளுக்கு அந்த பக்கம், இடது பக்கம் வலது பக்கம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தொப்புளை சுத்தியும் 360 டிகிரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளும் அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் அது சம்பந்தப்பட்டு நமக்குள்ள ஃபார்ம் ஆகக்கூடிய எமோஷன்ஸ் அறிவு சார்ந்த விஷயங்கள்ங்கிறது எல்லாமே நமக்கு இந்த நாபி சிஸ்டம்லயே கவர் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிக்சர்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஈஸியா வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இங்க இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த புறத்துல இருந்து அந்த புறமாக வந்து நம்ம வெளிச்சத்தை வந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயமும் ட்ரூ தான். அடுத்தது இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்,
இதுவுமே நமக்கு உண்மைதான். எப்படி நம்ம இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அதே நம்ம அடுத்த ஆங்கிள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இதுவுமே ட்ரூ தான். இப்போ 3 விஷயங்களுமே ட்ரூ தான். ஆனா நம்ம எந்த கோணத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பாக்குறோம், அணுகுறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து உண்மையா தான் இருக்கும். ஆனா இந்த 3 விஷயங்கள் இப்ப வந்து இப்ப ப்ளூ கலர்ல இருக்கிறது மட்டும்தான் உண்மை, ஆரஞ்சுலயும் கிரீன்லயும் இருக்கிறது வந்து பொய்ன்னு சொல்லி ப்ளூ கலர்ல இருக்கவங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ப்ளூ கலரை பொறுத்தவரையில ப்ளூ கலர் சைட்ல இருந்து அதுக்கான ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஓகே ப்ளூங்கிறது கரெக்ட் தான். அதுக்காக ஆரஞ்சோ கிரீனோ வந்து இங்க பொய் அப்படிங்கிறது கிடையாது. அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம சரியான கோணத்திலிருந்து சரியான விஷயங்களை வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைங்கிறது என்னன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் ட்ரூத் நேச்சர். இப்போ ஒரே விஷயம்தான், ஆனா அது எப்படி நம்ம அதை பார்க்கிறோம் எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்து வந்து வெவ்வேறு விதமான உண்மைத்தன்மைகள் அப்படிங்கிறது வெளிப்படும். அப்ப இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த திஸ் இஸ் ட்ரூத் நேச்சர் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம பார்க்கிறோமோ அது போல இந்த நாபி சிஸ்டமுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பல்வேறு உடல் உறுப்புகளை சார்ந்து உடல் இயக்கங்களை சார்ந்து வந்து மிக ஒரு முதன்மையான தன்மையாக இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நமக்கு ஒரு சோலார் பிளக்ஸஸ் சிஸ்டம் சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன்ஸை பத்தியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்புகளை மட்டும் பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நாபி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த சக்ராஸை விட இன்னும் பிராடர் வேஸ்ல வந்து நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது பயன்படும். அப்ப இது நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல என்ன சொல்லியிருந்தோம், ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி. இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தியினுடைய குறைபாடு தான் நோய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அந்த குறைபாடு அப்படிங்கிறது நமக்கு அங்க இன்பேலன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு நோய் அல்லது ஒரு பிரச்சனை வந்து இருக்கு சார். எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது சகஜம்தான். ஆனா வரக்கூடிய பிரச்சனை வந்து ரொம்ப நாளா தேராமையே இருக்கு. அது பொருளாதாரம் சார்ந்து இருந்தாலும் சரி, உடல் சார்ந்து இருந்தாலும் சரி. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது குறைபாடுகள் அது இன்பேலன்ஸா இருக்கிறதுனாலதான் அந்த குறிப்பிட்ட மனம் சார்ந்த உடல் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பிரச்சனையாகவே சரியாகாம இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு பிரச்சனையோட இருக்காங்க சார், அல்லது 10 வருடமா ஒரு பிரச்சனையோடவே இருக்காங்க, பிரச்சனை வந்து தேரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்ப நமக்கு இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது குறைவாகவும் இம்பேலன்ஸ் ஆகவும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இதை மட்டுமே சரி செஞ்சுட்டா போதுமா? மேன் மெக்கானிக்கல் சிஸ்டம் மூலமாக நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது பேலன்சிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிசிக்கலி வந்து நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே மாறிடுமா அப்படிங்கிறது கிடையாது. அதை சரி செய்வதன் மூலியமாக நமக்கு அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைபாடை வந்து நம்ம சமன் செய்துட்டு அதிகரிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு உணவு எடுத்தாலும் சரி, ஒரு நீர் ஆகாரத்தை எடுத்தாலும் சரி, அல்லது மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் சரி, அனைத்து விஷயங்களுமே சரியாக இந்த உடலால இந்த உள் உறுப்புகளால சரியாக கிரகிக்கப்பட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் அதனுடைய ஆற்றல்கள் அப்படிங்கிறது சரியாக சென்று சேரும். அப்பொழுது ஒரு மனிதன் வந்து உடல் அளவில் ஆரோக்கியமாகவும் அறிவு ரீதியாக ஒரு தெளிவோடவும் மன ரீதியான ஒரு நிறைவுத்தன்மை அல்லது அமைதித்தன்மையோடவும் நிச்சயமாக இருக்க முடியும். அப்ப நம்ம பேசிக்கா வந்து இந்த மேன் மெக்கானிக்கல் சிஸ்டம் மூலமா நம்ம இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறத பெண்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்புகள்லையும் ஆண்களுக்கு ஒரு விதமான அமைப்புகள்லையும் வந்து நம்ம அதை சரியா வந்து எடுத்து வந்து பயன்படுத்தி சரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சிஸ்டம் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு படிப்படியாக ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அந்த நாபி சிஸ்டம் வந்து நம்ம மேன் மெக்கானிக்கல் சிஸ்டம்ல வந்து நம்ம சரி செய்யறோம் சார் அப்படிங்கும்போது நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பிசிக்கல் பாடிக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு நுட்பமான தன்மை அந்த இன்டெலிஜென்ஸ்
ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் சிஸ்டம் அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு ஒரு சிக்னல் போட்டாங்க, ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த ரூட்ட வந்து கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக் யார் யார் எங்கெங்க போகணுமோ அதுக்கேத்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து டிராவல் ஆகி போயிட்டே இருப்போம் ஈஸியா. அப்ப அந்த இடர்பாடுகள் இருந்துட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, யார் எப்படி போறது, எந்த ரூட்ல போறதுங்கன்னு சொல்லி தெரியாமையே போயிடும். இப்ப இந்த நாபி சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றது மூலியமாக நமக்கு இந்த ஜீவகாந்த மின்னிலையில் மின்சார உந்து சக்தியினுடைய குறைபாடுகள்ல இருந்து நம்ம பேலன்ஸ்டாவும் அது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால நாம இந்த உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் அதை சார்ந்த அந்த ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் சிஸ்டம் அப்படிங்கிறதும் படிப்படியாக சரியான தன்மையில வந்து இயங்க ஆரம்பிக்கும். இதுவுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல வந்து நிறைய வந்து பார்த்துட்டோம். அதனால இங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. ப்ரீவியஸ் செஷன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே நம்ம என்ன கான்செப்ட் சொல்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். சரி, அப்போ அந்த பொதுவா வந்து இப்ப நாபின்னு சொல்லிட்டு சார் தொப்புள் பகுதி, அப்ப தொப்புள் பகுதியை சுற்றி வந்து என்னென்ன ஆர்கான்ஸ் இருக்கும், என்னென்ன உள் உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? எஸ். intestine, ம். large, small, ம். அப்புறம் pancreas, ம். அப்புறம் kidney, ம். அதுக்கப்புறம் uterus, ம். liver எல்லாம் ம். connected. ஓகே, வெரி குட். ம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அப்போ இது நம்ம சோலார் பிளக்ஸஸ் சக்ரா அல்லது மணிப்பூரக சக்ரா அல்லது தேர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்ட் சக்ரா அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்டெஸ்டின்ஸ், pancreas, liver, bladder, urinary bladder, stomach, upper spinal cord. இது வந்து நம்ம இந்த சோலார் சக்ரா, சோலார் பிளக்ஸஸ் சக்ரா அல்லது மணிப்பூரக சக்ரா அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் மட்டும் கவர் ஆகும். ஆனா நாபி சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவா என்ன சொல்லியிருக்கோம், இந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிறதுல இந்த சோலார் பிளக்ஸஸ் அல்லது மணிப்பூரக சக்ரா அப்படிங்கிற தாண்டிய இன்னும் பிராடரான சென்ஸ்ல தான் நம்ம இந்த சிஸ்டம் அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அப்ப அதுல குறிப்பிடும்படியாக இங்க என்ன சொல்றாங்க, இந்த மணிப்பூரக சக்கராவை சார்ந்து இங்க குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் மட்டும்தான், அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடியது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய இந்த நாபி சிஸ்டம் அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தொப்புள் மற்றும் தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான உள்ளுறுப்புகளையும் வந்து குறிக்கும். கிட்டத்தட்ட இங்க கொடுத்திருக்கக்கூடியதும் கவர் ஆகிடும். ஆனா அதை தவிர்த்து வந்து அடிஷனலா வேற என்னென்னலாம் சார் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 12 ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12 ராஜ உறுப்புகளுடைய இயக்கங்களுக்கும் அல்லது அந்த 12 ராஜ உறுப்புகளும் சரியான நிலையான தன்மையில வந்து சரியாக இயங்கணும் அப்படின்னு சொன்னாலே இந்த நாபி சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனிங் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அப்ப இது வெறும் வந்து நம்ம சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புகள் மட்டும்தான் வந்து வரும். ஆனா இதே நம்ம நாபி சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த 12 விதமான ராஜ உறுப்புகள் அப்படிங்கிறதுமே டோட்டல் நமக்கு கவர் ஆயிடும். அப்ப இது எப்படி சார் வந்து இந்த 12 ராஜ உறுப்புகளும் வந்து சம்பந்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிற கான்செப்ட் தான். நம்ம என்ன சொன்னோம், இந்த ஜீவகாந்த மின்னலைகள் அப்படிங்கிறது நமக்கு தொப்புள் பகுதியிலும் அந்த மின்சார உந்து சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரைட் பிரெயின்லயும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப இந்த ரைட் பிரெயினுக்கும் இந்த தொப்புள் பகுதிக்குமான அந்த கனெக்ஷன்ஸ் அப்படி இந்த கனெக்ஷன்ஸ்குள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த
12 விதமான ராஜ உறுப்புகள் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டா நமக்கு கவர் ஆயிடும். அப்போ ஒருத்தவங்க லங்ஸ்ல பிரச்சனைன்னு சொல்றாங்க சார், ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு இங்க சோலார் பிளக்ஸஸ்ல ஹார்ட் பத்தியோ லங்ஸ் பத்தியோ கொடுக்கல சார். ஆனா இதனோட ஃபங்க்ஷனிங் கூட நம்மளால என்ன பண்ண முடியும், நாபி சக்கரா வந்து நம்ம சரியா வந்து பேலன்ஸ் பண்றது மூலியமாக இதனுடைய இயக்கங்களையும் வந்து கட்டுப்படுத்த முடியும், அல்லது சரியான நிலையான தன்மையில வந்து இயங்க வைக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சக்ராஸை விட இன்னும் வந்து ஒரு ப்ராடர் சென்ஸ்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் இருந்தா போதும். சரி சார், இப்போ வந்து இந்த நாபி சிஸ்டம் பார்த்து வந்து நம்ம அந்த 10 விதமான விஷயங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி கிளாரிட்டி இன் தாட்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், பாடி ஹீட், டைஜஷன், ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய 10 விதமான விஷயங்களை பார்த்திருப்போம் இல்லையா? அப்ப இதை வந்து நம்ம சிம்பிளா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, எங்களுக்கு சிம்பிளா தெரியணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ பயம் அப்படிங்கிற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவா வந்து தெரியும். ஆனா அது நல்லதா கெட்டதா அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸஸ் சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அது எதுக்காக அப்படின்னு சொன்ன நம்முடைய இந்த பிரெயினுடைய சர்வைவல் மெக்கானிசம் அதுக்கு வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த பயம் என்று சொல்லக்கூடிய வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நமக்கு அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம், எந்த கான்டெக்ட் எந்த சுச்சுவேஷன்ல நம்ம டீல் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து மட்டும்தான் இந்த பயம் என்ற ஒரு உணர்வு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது சொல்ல முடியுமே தவிர்த்து வெறும் பயம் அப்படின்னு சொல்லிட்டாலே நெகட்டிவ் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அது பேசிக்கான ஒரு அந்த மூளையினுடைய சர்வைவல் சிஸ்டத்துக்கு அல்லது சர்வைவல் மெக்கானிசத்துக்கு தேவையான ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வை நம்ம என்ன பண்றோம், பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பயம் 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 அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு அப்படியே இன்டெப்தா உள்ள போயிட வேண்டியது. அப்ப இந்த மாதிரி வந்து இந்த பயம் சார்ந்த உணர்வுகளா இருந்தாலும் சரி, அந்த பயம் சார்ந்த உணர்வு வந்து அதிகப்படியான பயமா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களுக்கும் இந்த நாபி சிஸ்டம் தான் வந்து மிக மிக முக்கியமான காரணம். இப்போ ஒரு சார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மரண பீதி சார், அல்லது வந்து ஒரு விஷயத்த பார்த்தது அல்ல கேட்டதுல இருந்து அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு கதி கலங்கி போயிடுச்சு, அல்லது வந்து வயிறு அப்படியே கலங்கிடுச்சு சார் இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அந்த மாதிரி இந்த பய உணர்வுகளோட வந்து மிக முக்கியமாக சம்பந்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் இந்த நாபி சிஸ்டம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கவலை. இன்றைய காலகட்டம் வந்து கவலை இல்லாத ஒரு மனிதன் இருக்கானா அப்படின்னு சொல்லி விரல் விட்டு எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வெரி வெரி ரேர். காலையில இருந்து நல்லா தான் சார் இருந்தேன், ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒண்ணு பத்தி திங்க் பண்ண, சும்மா இருங்கன்னா இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயத்த மறுபடியும் எப்படி வந்து நல்லா இல்லாம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணி அதையே வந்து ஒரு நெகட்டிவா மாத்துறது, அல்லது வந்து கவலையே இல்லாம இருந்தா கூட எதனா ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ணி கவலையை நம்மளுக்கு நாமே கொண்டு வந்துட வேண்டியது. அந்த மாதிரி இந்த பயம், கவலை, அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன், இந்த மாதிரி மன அழுத்தம், இந்த மன அழுத்தம், பயம், கவலை பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதீத உணர்ச்சிகள். இந்த ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதுக்கும் மிக மிக முக்கியமான பிரதானமான காரணம் எதுன்னு சொன்னா நாபி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மைய சக்கரம் அல்லது நாபி சக்கரம் மட்டும்தான். இது வந்து நம்ம இப்ப மன ரீதியா பார்க்கும்போது சொல்றோம் சார். அப்ப உடல் ரீதியா பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல பிரைமரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செரிமான மண்டலம் சார்ந்த அனைத்து விதமான குறைபாடுகளும் வந்துடும். ரொம்ப வந்து ஓவரா பசிக்குது சார், இல்ல பசிக்கவே மாட்டேங்குது சார், அல்லது சாப்பிட்ற உணவு வந்து சரியா வந்து ஜீரணிக்கவே முடியல, வயிறு வந்து நமக்கு எப்போ ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு, திம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி அந்த செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தன்மைகளுக்கும் இந்த நாபி சிஸ்டம் தான் மிக மிக முக்கியமான காரணம். இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து நமக்கு என்னென்னலாம் வந்து சம்மந்தப்படுது அப்படிங்கறது நம்ம செஷன்லயே வந்து பார்த்துருந்துருப்போம், எல்லாருக்கும் வந்து தெரியும்.
ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸ்ல நிறைய இடங்களை வந்து பார்த்திருப்போம். ஒரு டைஜஷன் ப்ராசஸ். இல்ல இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், அல்லது டைஜஷன் அப்படிங்கிற இந்த வேர்டிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும், நம்ம நாபி சிஸ்டம் அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்திருப்போம். டைஜஷன், பவர், எனர்ஜி, மிராக்கல், ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த டைஜஷன் அப்படிங்கிறதையும் இந்த ஒட்டுமொத்த டைஜஷன் சிஸ்டத்தை குறிக்கக்கூடியதும் இந்த நாபி சிஸ்டம் மட்டும்தான் பிரதானமாக. அதற்கு அடுத்து அதே மாதிரி நம்ம மேடம் வாசிச்சிருந்தாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து கொடுத்திருப்பேன். இந்த ப்ராசஸ் சிஸ்டம். இப்போ எந்த விதமான ப்ராசஸ் சிஸ்டமா இருந்தாலும் சரி, அல்லது டைஜஷன் ப்ராசஸா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் எதுன்னு சொன்னா நமக்கு இந்த நாபி சிஸ்டம் மட்டும்தான். அப்ப நமக்கு இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இங்க இன்க்ளூட் ஆயிருக்கும். கெமிக்கல் டைஜஷன், மெக்கானிக்கல் டைஜஷன், அதற்கு அடுத்தது இன்ஜெக்ஷன், அதாவது நம்ம உள்ள அனுப்பக்கூடியது. இன்ஜெக்ஷன், அதுக்கு அடுத்தது டெஃபகேஷன், வெளியேற்றக்கூடியது. உள்ள அனுப்புறோம், வெளியே அனுப்புறோம். இதற்கிடையில் நமக்கு கெமிக்கல் டைஜஷனும் நடக்கணும், மெக்கானிக்கல் டைஜஷனும் நடக்கணும். அப்ப இந்த இந்த இரண்டிற்கும் சம்பந்தப்படக்கூடிய வகையில இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ப்ரொபல்ஷன், அந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரொபல்ஷன். அடுத்து இந்த கெமிக்கல் டைஜஷன் அல்லது மெக்கானிக்கல் டைஜஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை அப்சார்ப்ஷன். இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறதுலயும் அதற்கு அடுத்து வந்து நமக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கும். இப்ப நம்ம ஒரு மருந்து மாத்திரை எடுக்கிறோம் சார், ஒருத்தவங்களுக்கு வேலை செய்யுது, இன்னொருத்தவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ ஒரே மருந்து ஒரே விதமான பிரச்சனைகளுக்கு வந்து கொடுத்தா வந்து வேலை செய்யுதுங்கிறது தெரியும். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை வந்து உறிந்தெடுத்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆற்றலாக தேவைப்படக்கூடிய இடங்களை வந்து அனுப்பக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வீக்கா இருக்கும், அது வந்து செயல்படாம இருக்கும். இப்போ எல்லாரும் உணவு எடுத்தா எனர்ஜி கிடைக்கணும், உணவு எடுத்தா எல்லாரும் வந்து சரியா ஃபாலோ பண்ணா வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா எல்லாராலும் வந்து நம்ம என்னதான் வந்து உணவு எடுத்து டயட் எடுத்து வந்து சரியா ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னாலும் எல்லாராலையும் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியுமான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அங்க வெறும் உடல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெறும் உணவு மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி பசி என்று சொல்லக்கூடிய உணவு, ஓய்வு என்று சொல்லக்கூடிய உறக்கம். அப்ப இது நமக்கு ஒன்லி பிசிக்கல் பாடி சார்ந்தது மட்டும்தான், வெறும் உடல் மட்டும்தான். ஆனா அறிவுன்ற ஒரு விஷயம் இருக்கும். 6 அறிவு படித்த ஜீவராசிகள் நம்ம எல்லாரும். அப்ப அந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி வந்து நாலேஜபிளா வந்து நம்ம தெளிவா இருக்கணுங்கிற விஷயங்களும் அங்க சம்பந்தப்படும். இன்னொன்னு நம்மளுடைய மனதினுடைய அந்த சிந்தனைகள் வந்து நம்ம எப்படி வந்து வச்சிருக்கோம், அந்த மனம் வந்து எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு, மனம் வந்து எந்த அளவுக்கு நிறைவா இருக்கு, மனம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயங்களோட ஒட்டுமொத்த தன்மையும் நமக்கு இந்த பிசிக்கல் பாடியில வந்து காட்டும். இப்ப நிறைய இடங்களை கேள்விப்படுவோம் இல்லையா, எல்லா ரிப்போர்ட்ஸும் எல்லாம் வந்து ஸ்கேனிங் டெஸ்ட்டும் எல்லாம் வந்து எடுத்து பார்த்திருப்பாங்க. எல்லாம் பிசிக்கல் பாடியில வந்து எதுவுமே எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டில் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை வந்து இருந்துட்டே தான் இருக்கும், தீர்ந்த பாடா இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து அவங்க அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து வெறும் அறிவு ரீதியா மட்டும் ஒரு ரிப்போர்ட்ல வந்து நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னா அது நல்லா எல்லாமே வந்து சரியா தான் இருக்கும். அல்லது ரிப்போர்ட் வந்து எல்லாமே வந்து நம்ம ரொம்ப இடக்கு முடக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ப நம்ம ஒரு ரிப்போர்ட் சார்ந்து, ஒரு உணவு சார்ந்து, ஒரு மருத்துவம் சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெரும்பாலும் வந்து இந்த உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமே தவிர்த்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பத்தியோ நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு அங்க பெருசா வந்து ஒரு ரிப்போர்ட்லயே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நமக்கு தெளிவா வந்து காட்டாது. ஏன்னா இந்த உடலுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது வந்து நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஆனா இந்த அறிவு சார்ந்த விஷயங்களையும் மனம் சார்ந்த விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து
வெவ்வேறு விதமா வந்து ஒரு அனதர் லெவல் ஆஃப் டைமென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமாக பரிணமித்து இருக்கும். அப்ப நம்ம உடல் சார்ந்து வந்து நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அல்லது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது இந்த 12 உள்ளுறுப்பினுடைய இயக்கங்களை வந்து சரி செய்யக்கூடியது அல்லது அது சமநிலையோட இயங்கக்கூடியதற்கான ஒரு அற்புதமான காரணியாக இருக்கக்கூடிய இந்த நாபி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து நமக்கு உடல் ரீதியா வந்து நம்ம மேன் மெக்கானிக்கல் சிஸ்டமா வந்து நம்ம பிசிக்கலி வந்து நம்ம அதை பேலன்ஸ் பண்ணும்போது அது நமக்கு அறிவு சார்ந்தும் மனம் சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் வந்து சரியான நிலைத்தன்மையோடு உடலோடு இணைந்து பயணிப்பதற்கும் அங்க மிக முக்கியமாக பயன்படும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒய் நாபி சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அல்லது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் சொல்லியிருந்தது போல ஏதோ நமக்கு ஏப்ரல் மாதங்களே அல்லது மே மாதங்களோ அல்லது ஜூன்லயோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு அடுத்தடுத்த ஒரு 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களோ உள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டைரக்ட் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அப்ப வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படிங்கிற மாதிரியே தனித்தனியான மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த ஜீவகாந்த மின்னிலைகள் மின்சார உந்து சக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எப்படி வந்து அது இயங்குது, எங்க எப்படி வந்து ஸ்டோர் ஆகும், அது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணும், எப்படி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அது சார்ந்து நமக்கு உச்சி முதல் பாதம் வரையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதே மாதிரி சக்கராசனுடைய பல்வேறு விதமான தன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு 2 அல்லது 3 நாள் வகுப்புல கம்ப்ளீட்டா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கான ஆத்தரைஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த டைரக்ட் கிளாஸஸ் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன்ஸ் இந்த 2 நாளோ 3 நாளோ வந்து அவங்க தங்குமிடம் மற்றும் அவர்களுக்கான அந்த உணவு வசதிகள் ஏற்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த டோட்டல் பேக்கேஜ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நமக்கு அந்த வகுப்புகள் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. அதை வந்து இந்த 7 சக்ராஸ் வந்து நமக்கு இந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிறத விட 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நமக்கு பல்வேறு புரிதல்கள் வந்து நல்லா தெளிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த டைரக்ட் கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது வந்து நம்ம ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக சார் 7 சிஸ்டம் 7 சக்ரஸ்ல எனக்கு தெரியாது சார், ஆனா டைரக்ட் கிளாஸ் வர்றதுக்கு மட்டும் நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அங்க நம்ம என்ன வந்து சொல்லி கொடுக்குறோமோ, என்ன தெளிவை வந்து நம்ம ஏற்படுத்துறோமோ அதாகவே வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா மட்டும் போதும். ஈஸியா வந்து நமக்கு இந்த உடல் சார்ந்த அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள பல்வேறு முன்னேற்றங்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஏன்னா அங்க நம்ம செய்யறது என்ன, அந்த உடலினுடைய அந்த ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் சிஸ்டம் வந்து இந்த உடலாலேயோ அல்லது அறிவாலேயோ மனதாலேயோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது தடைகளை ஏற்படுத்தியிருக்கும். நம்ம அந்த தடைகளை போக்கி அங்க எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் இல்லையோ அந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம இந்த ஜீவகாந்த மின்னிலைகள் மின்சார உந்து சக்தியை வந்து நம்ம அதிகரிக்கும் போது அல்லது குறைவா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அதை சரியான அளவுல வந்து கொண்டு வந்து பேலன்ஸ் செய்யும் போது அதோட ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுவாகவே சரியாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ படிப்படியாக நமக்கு உடல் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்லி வந்து சரியாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மேன் மெக்கானிக்கல் சிஸ்டம் மூலமா பிசிக்கலா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன மருந்து மாத்திரை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே நமக்கு எக்ஸலண்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப நம்ம இந்த பிசிக்கல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு சிலருக்குலாம் வந்து அதிகப்படியான வாயு பிரச்சனை வந்து இருக்கும். இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க குத்துது, குடையுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி அதிகமான வாயு பிரச்சனை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். வயிற்று வலி, இந்த ஸ்டொமக் கிராம்புங்கிறது, வயிறு வந்து ப்ளோட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, செரிமான கோளாறுகள், அதுக்கடுத்து வந்து கான்ஸ்டிபேஷன். நம்ம எல்லா இடங்களும் என்ன சொல்லியிருக்கோம், மலச்சிக்கல் என்பது மனச்சிக்கல். மலச்சிக்கல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மனம் அது சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்கேயும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குடல் வழியாக மலம் சரியா வெளியேறல அப்படிங்கும் போது நமக்கு டைரக்டா அது வந்து பிரெயினோட வந்து லிங்க் ஆகுது. நம்மளுடைய ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தியில சொல்லியிருந்த போல நம்ம இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது டைரக்டா வந்து நமக்கு பிரெயினோடையும் கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான மாதவிடாயில ஏற்படக்கூடிய அந்த சைக்கிள் பிரச்சனையில ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த நாபி சிஸ்டம் வந்து
இம்பேலன்ஸா இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான காரணம். இதை வந்து மெயினா வந்து நம்ம மன ரீதியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள். இப்போ மன அழுத்தம், பயம் மற்றும் கவலைகள் அதிகமாக ஏற்படுதல். இப்போ பயம்ங்கிறது இருக்கலாம், கவலைங்கிறது இருக்கலாம், எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கலாம். ஆனா அது அப்போதைக்கு வந்து டெம்பரரியா வந்து ஒரு டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கு சார். அதுக்கப்புறம் சரியாயிடும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. பயம்னு ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பயந்துட்டு திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு தேவையில்லாத விஷயம் எல்லாம் மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படியா அப்படியாங்கிற மாதிரி அந்த பயத்தினுடைய தன்மையில வந்து நமக்கு அதிகப்படியா வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அல்லது கவலைகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அல்லது மன அழுத்தம் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்த ஜீவகாந்த மின்னிலைகள் மின்சார உந்து சக்தியில குறைபாடுகள் ஏற்படும். அதனால நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து குறிப்பிடும்படியாக இந்த ஒரு ஆர்கனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அந்த 12 விதமான ஆர்கன்ஸ்ல ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அண்ட் சிம்பிளா வந்து நமக்கு பசியின்மை மற்றும் செரிமான சக்தி வந்து குறைவா இருக்கக்கூடிய தன்மைகளையும் இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது கவர் செய்யும். இப்ப இந்த நாபி சிஸ்டம் வந்து நமக்கு பேலன்ஸ் செய்யறது மூலியமா இல்ல வந்து பொதுவா நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சொல்றோம் இல்லையா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாபி சிஸ்டம் வந்து சரியான தன்மையில இருந்தா மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்றதோ இல்ல வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மனோபலம் ஆத்ம பலம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, மனம் வந்து நமக்கு திடமா இருக்கணும், மனம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், மனோபலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த நாபி சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காகவும் பேலன்ஸ்டாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருந்தா மட்டும்தான் சாத்தியம். மெயினா வந்து நமக்கு இந்த உடல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செரிமான மையம் அல்லது செரிமானம் டைஜஸ்டிவ் ட்ராக் அல்லது டைஜஷன் சிஸ்டம் வந்து முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த நாபி. அதற்கு அடுத்தது வந்து பித்தம். இன்றைய காலகட்டங்கள் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து உடல் வந்து ரொம்ப சூடா இருக்கு. இந்த பித்தம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இம்பேலன்சஸ் அனைத்திற்கும் வந்து இந்த நாபி சிஸ்டம் தான் காரணம். அதே மாதிரி இப்ப நமக்கு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த பஞ்சபூத சக்திகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் எலிமெண்டோட சம்பந்தப்படக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு இங்க பித்தம் அல்லது சூடு வெப்பம் சார்ந்த விஷயங்களுக்கும் வாயு சார்ந்த உணர்வுகள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அடர்ந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா அதிகப்படியான உணர்வுகள் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து இந்த காம உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து அதிகப்படியான பயம் இருந்தாலும் சரி, அதிகப்படியான கவலைகள் இருந்தாலும் சரி, அதிகப்படியான மன அழுத்தம் இருந்தாலும் சரி, அல்லது அதிகப்படியா பயம் இல்லை சார், ஆனா அடிக்கடி பயந்துட்டே இருக்காங்க, அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, இல்ல அடிக்கடி வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த நாபி சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நோய்களை பொறுத்தவரையில இல்ல மருந்துகளை பொறுத்தவரையில மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்து ஒரு டாலரபிள் லிமிட்டுக்குள்ள சமநிலை சமநிலை தன்மையோட இருந்தா மட்டும்தான் உடல் சார்ந்த அறிவு சார்ந்த மனம் சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றமான தன்மைகள் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிளியராகவும் அற்புதமாகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வந்து நாளை வந்து வகுப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாளை 11 மணிக்குள்ள வந்து நமக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து கிளாஸ் இருக்காது. ஏன்னா தேர்ஸ்டே வந்து நமக்கு பயோசால்ட் கிளாஸ் இருக்கும். அகைன் வந்து நமக்கு ஃப்ரைடே வந்து நமக்கு பேச்சுலர் ரெமடிஸ் காம்பினேஷன்ஸ் கிளாஸ். ஆனா இன்றைய வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து நமக்கு அந்த பேச்சுலர் ரெமடிஸ் காம்பினேஷன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது சாட்டர்டேவை வந்து நம்ம வைக்க போறோம். அதாவது தேர்ஸ்டே வந்து நமக்கு பயோசால்ட் கிளாஸும் கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு பேச்சுலர் ரெமடிஸ்
காம்பினேஷன்ஸ் கிளாஸும் இருக்கும். ஃப்ரைடே வந்து நமக்கு எந்த கிளாஸும் இருக்காது. அகைன் வந்து நமக்கு சண்டே வந்து ஏதாவது வந்து ஒரு ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படிங்கிறது ரெகுலராக வீக்லி போடக்கூடிய இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த டைரக்ட் கிளாஸஸ் வந்து நமக்கு ஏப்ரலோ அல்லது மே, ஜூன் இந்த 3 மாதங்கள் ஏதாவது ஒரு மாதத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வாரத்துல வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு சனி மற்றும் ஞாயிறு, சாட்டர்டே அண்ட் சண்டே அல்லது 3 தினங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த மாதிரி 3 தினங்கள் இருக்கும். அல்லது சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற மாதிரி 2 தினங்களாக இருக்கும். சரி, இது வந்து நம்ம டைரக்ட் கிளாஸ். இந்த டைரக்ட் கிளாஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த ப்ரீ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் செஷன் முடிச்சதுக்கு பின்னாடியோ அல்ல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் 7 சக்ராஸ் வந்து நமக்கு ப்ராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அது நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க டைரக்ட் கிளாஸஸ் வரும்போது அதை நீங்க லெஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் டைரக்ட் கிளாஸுக்கு நீங்க பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அதனால வந்து நமக்கு வரக்கூடிய வாரங்கள், அதாவது வந்து நமக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்துல வந்து குறைந்தது வந்து ஒரு 2 தினங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் அல்லது 7 சக்ராஸ், இங்க சக்ராஸ் அப்படிங்கிறத விட 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நமக்கு ஏப்ரல் மாதங்கள்ல இருந்து வந்து நமக்கு கட்டண வகுப்புகள் அப்படிங்கிறது வந்து நடைபெறும். யாராவது வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அல்லது வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க 9441207711 இந்த நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங் 9 AM இருந்து ஈவினிங் 7 PM நீங்க கால் பண்ணியும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த கட்டண வகுப்புகள் சார்ந்து வந்து நமக்கு இந்த ஏப்ரல் மாதங்களில் ஏற்படக்கூடிய இந்த வகுப்பினுடைய கட்டணம்ங்கிறத பார்த்தோம்னா தற்போதைக்கு வந்து நமக்கு 3000 ரூபாய் வந்து நம்ம தீர்மானிச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க வீக்லி பேமெண்ட்டா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் சரிதான், அல்லது ஃபுல் பேமெண்ட்டா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் எப்படி வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். அல்லது ஒரு சிலர் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து பணம் செலுத்த முடியாது சார், நான் வந்து ஒரு லேட்டரான வந்து நான் பே பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வந்து பே பண்ணிக்கலாம். பட் மினிமலிஸ்டிக்கா வந்து ஒரு நாமினல் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க பே பண்ணிட்டு தாராளமாக இந்த 7 சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ரியாலிட்டி அண்ட் ப்ராக்டிகலான விஷயங்களை வந்து தெரிந்து அறிந்து கொள்ள முடிவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக நமக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள், ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தயவு கூர்ந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் எதிர் பெய்டு கிளாஸஸ் அல்லது ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல்.